இது தோட்டத்தில் பால்சம் செடி. இந்த பால்சம் செடி தன்னால் தான் வளர்ந்துருக்குது. இது பார்த்தவங்கெல்லாம் எனக்கு இதில் விதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. அதனால் நான் பூ பறிக்கலை. பூ பறித்தோம் அப்படின்னாக்கா விதை விழுவாது. விதைக்கொசரம் பூவை பறிக்காமல் விட்டுருக்கேன். பூ ரொம்ப டார்க் பிங்க் கலரில் இருக்குது. இதில் 4-5 வெரைட்டி இருக்குது. என்கிட்ட இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது. அதனால் பூ டார்க் பிங்க்கு, ஆனால் நல்லா இருக்குது. இது தன்னாலேயே வளர்ந்து வந்திருக்குது மலையில். எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. நானே இந்த செடி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் இருக்கும், பால்ஸ் மாதிரி. அது முக்கு கிடையாது, அது விதைகள். இதில் விதைகள் கலர் கொஞ்சம் மாறிடும். கலர் கொஞ்சம் மாறி வரும்போது நம்ம பறிச்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோ சைஸில் வந்துடும் அந்த காய். நம்ம கை வச்சாவே இந்த மாதிரி விரிஞ்சு வந்துடும். அதில் 5 இதழ் இருக்கும். பூவுலேயும் 5 இதழ் தான் இருக்கும். அது அப்படியே காய் மாதிரி மாறி வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கும். பீட்ரூட் விதைகள் மாதிரி தான் இருக்கும். இது தன்னாலேயே கூட வளர்ந்து வந்துடுச்சு. செடிங்க விதையை தன்னாலேயே வெடித்து கீழே செடிங்க தன்னால் வந்திருக்குது. நான் அந்த செடிங்களையும் காட்டுறேன். நிறைய பூக்கள் இருக்குது, நிறைய மொக்குகள் இருக்குது. ஏன்னா 4-5 பேர் கேட்டிருக்குறாங்க விதைகளை. அதனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த பூ பறிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் விதைகளுக்கொசரம். இது தன்னால் போட்டாவே நமக்கு இதுக்கு எந்த பராமரிப்பும் நமக்கு தேவையில்லை. தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். உரமெல்லாம் போடணும் அப்படின்றது கிடையாது. தண்ணியிலேயே நமக்கு அது நல்லா வளர்ந்து வந்துடும். நமக்கு தண்டு கீரையில் வர்ற தண்டு மாதிரி இருக்கும் இதனுடைய தண்டுகள். இதுலேயே கிளைகள் தன்னாலேயே கிளைகள் விட்டுக்கும். நம்ம பறிக்கலை அப்படின்னாக்கா, பூ பறிக்கலை, விதைகளை எடுக்கலை அப்படின்னாக்கா அதுவே வெடிச்சிடும். தண்ணி ஊற்றும் போதே அது தண்ணி வெடிச்சிடும். தண்ணி வெடித்து இந்த மாதிரி விதைகள் விழுந்து தான் அது செடி வளர்ந்துருக்குது. 2 இதழ் 3 இதழ். செடியும் சில பேர் கேட்டிருக்குறாங்க. அதனால் செடியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடிகளை அப்படியே பறிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். அது இன்னும் ஒரு 4-5 இலை வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு செடியாக கொடுத்துக்கலாம். விதைகள் கேட்குறவங்களுக்கு விதைகளை கொடுத்துக்கலாம் அப்படின்றதுனால போட்டு வச்சுருக்கேன். அது அப்படியே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு முன்னாலவெல்லாம் வச்சோம் அப்படின்னாக்கா, காம்பவுண்ட் சவுத்துக்கிட்டெல்லாம் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே அது நல்லா இருக்கும். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய மொக்குகள் விட்டுருக்குது, விதைகள் விட்டுருக்கு நிறையா இருக்குது. அதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. அதெல்லாம் இன்னும் முற்றணும். அந்த மாதிரி மொட்டாக இருக்கிறத இந்த மாதிரி கலர் கொஞ்சம் மாறி வரணும். பச்சையாக இருக்குது அப்படின்னா அது பிஞ்சாக இருக்கும். இது நம்ம கை வைக்கும்போதே அப்படியே வெடிச்சிடும். வெடித்து இந்த மாதிரி சிதறி வந்துடும். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இது தான் பறிச்சிருக்கிறோம். இது கொஞ்சம் பிஞ்சு அது ஒன்று மட்டும் நான் காட்டலாம் அப்படின்றதுனா, அதில் கொஞ்சம் ரொம்ப வெள்ளையாக இருக்கும். ரொம்ப வெள்ளையாக இருந்ததுன்னா அதெல்லாம் பிஞ்சு விதைகள். அதெல்லாம் வளர்ந்து வராது. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கணும். வெள்ளையிலேயே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இதெல்லாம் முத்தின விதைகள். இது பிஞ்சு தான். பாருங்கள், இந்த பிஞ்சிலே எப்படி இருக்குதுன்னு. அதெல்லாம் வளராது. சும்மா ஒரு 4-5 பிஞ்சு மட்டும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால அதை நான் பறித்து உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு விதைகளை போட்டாவே நமக்கு செடி அவ்வளோ சூப்பராக வந்துடும். இதுக்கு ரொம்ப நம்ம பராமரிப்பு தேவையில்லை. இதில் 4-5 கலருங்க இருக்குது. என்கிட்ட இருக்கிறது டார்க் பிங்க்கு மட்டும்தான் இருக்குது. ரோஸ் இருக்குது, அஜந்தா கலரில் இருக்குது, மஜந்தா கலரில் இருக்குது, கத்திரிப்பு கலரில் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த விதைகள் கிடச்சிது அப்படின்னா நான் கூட வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். இது ஒரு 2-3 பேருக்கு கொடுக்கலாம். ஒரே ஒரு காய் மட்டும் கொடுத்தாவே கூட போதும் அவங்களுக்கு செடி. இன்றைக்கி தோட்டத்தில் ஒரே ஒரு செம்பருத்தி பூ பூத்தது. அதையும் இன்றைக்கி பறிச்சிருக்கிறேன். செம்பருத்தி பூ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி விதைகளையும் செம்பருத்தி பூவும் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் தோட்டத்தில் இருந்து. தேங்க்யூ.